இந்த வேர்ல்ட்ல ஜேம்ஸ் கேமரூனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நான் தான். அவரை மாதிரி எனக்கு பெரிய பெரிய படம் எடுக்கணும்னு ஆசை. ஆனா வாய்ப்பு கிடைக்காம கடைசியில என்னால இந்த படம் தான் எடுக்க முடிச்சு. தமிழ் சினிமா இந்த ஜேம்ஸ் குமரனை இழந்துருச்சு. என்னோட சாவுக்கு இந்த மொத்த உலகமே காரணம். அட பாவிகளா, சன்னி லியோன் கூட போட்டோ எடுத்து போட்டப்போ கூட இவ்வளோ லைக்ஸ் போடலையாடா. சாக போறேன்னு சொன்னது லைக்ஸ் அள்ளி கொட்டிருக்கீங்கடா. எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? என்ன மிஸ்டர் கதிர், ரொம்ப யோசிக்கிறீங்க? தப்பு மச்சி, ரொம்ப யோசிச்சா மனசு மாறிடும். பி ஸ்ட்ராங். நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிறோம். டேய், நீங்கள் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? நிஷா, மீட் மை ஃப்ரெண்ட் கதிர். செகண்ட் போடுறா. சாக போறவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் எதுக்கு? சாக போகும்போதாவது சந்தோஷமா இருக்கலாம்ல. சந்தோஷமா இல்லைன்னா சாகவே போறோம். எக்ஸாக்ட்லி. சந்தோஷமா இருந்தால் நாம என்ன சாக போகிறோம்? நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் எப்பயோ தொலைஞ்சு போச்சுடா. இதுக்கெல்லாம் ஒரே வழி சூசைட் தான்டா. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? அந்த ராட்சசியை நினைச்சாலே இந்த செகண்டே செத்துலாம் போல இருக்குடா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சாவி இவ்வளோ லேட் ஆகக்கூடாது. என்னை புதைச்சே 1 மாசம் ஆயிருக்கணும். நிஷா, ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது நல்லது தான். அன்னைக்கே இது நடந்துருந்தா இத்து போனோம் வீட்டில் நீ செத்து போயிருப்ப. பட் இன்னைக்கு அண்ணன் உனக்காக பீச் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கேன்டா. எப்படி என் பிளானு? அங்கே அம்சமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல அப்பீட் ஆகி ரிப்பீட்டா அந்த வீட்டுக்குள்ள பேயா சுத்துறோம். வரவன் போறவனெல்லாம் கட்டிச்சு குதறோம். டோன்ட் வரி, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பேய்களோட தான். ஓகே கம், லெட்ஸ் கோ ஃபார் தி ஷாப்பிங். சாவ போகிற நேரத்தில் எதுக்குடா ஷாப்பிங்? உயிர் போனா உடனே போயிருமா? ஏதாவது வேணும்ல. என்னப்பா 3 பேர் சேர்ந்து ரகசியமா பிளான் பண்றீங்க? எல்லாரும் கன்னியாகுமரி டூர் போலான்னு இருக்கோம் சார். அதான் சோட்டு சிப்பி கண்ணாடி தான் வாங்கிட்டு இருக்கோம். ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்களே சொல்லுங்க. இதில் எல்லாத்துல சீக்கிரமா அதில் உயிர் போகணும்னு. ஏன்டா இதுல என்னையும் கூட்டு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? இருற வர்றவங்களா? நிறுத்துறா. என்னடா இது இன்டீசென்ட்டா? எதிரா இன்டீசென்ட்? அடுத்தவன் சாவுக்கு நம்ம அண்ணா தாண்டா நம்ம சாவுக்கு இன்னொரு தேடுவேன். அதுவும் இல்லாமல் இது என்னோட கடைசி ஆசை. ஆமாம், உங்களுக்குலாம் கடைசி ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு. சாகறதுக்குள்ள ஒரு செம்ம கார்ல லாங் டிரைவ் போகணும். ஓட்டிடலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒருத்தனை கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துட்றேன். யாரை சொல்கிறா? வணக்கம் சார், வெல்கம் டு வேலை பார்க்கிங் சார், ப்ளீஸ் கிவ் யூ கீஸ். போட்டா புறம்போக்கு மச்சான் வாடா சீக்கிரம். BMW ஆடிஷன் பார்த்தா கடைசியில் சர்க்கஸ் ஜீப்ல ஏற வச்சிட்டாங்க. நான் யார் தெரியுமாடா? நான் கேக்குறேன்டா எதிர்கட்சிக்காரங்கிட்ட, அடுத்த தேர்தல் உனக்கு அடிக்கிறேன்டா மொட்டை, நான் கொடுக்கறேன்டா டாக்கு, என் கட்சிக்காரனை தொட்டே நான் உனக்கு அடிக்கும்டா சாக்கு. நீ ஒரு கண்ணத்துல அரைஞ்சேன்னா மறு கண்ணத்தையும் காட்ட வேண்டானா? நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? இடிக்க தெரியாம போறாம லூசு பையன். நாங்கெல்லாம் எப்படா சாகுறது? வெல்கம் டு ஃபுட் வில்லேஜ் வேலட் பார்க்கிங் சார். அப்ப நம்ம யாரு? விடு விடு, அந்த வீடு பக்கம்தான். ஏய், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். தயவு செய்து. ஆமா, இவளுக்கு என்னடா சூசைட் பண்ற அளவுக்கு பிரச்சனை? வேற என்னவா இருக்கும்? எவனா இத்து போன பிக்காளி பேட லவ் பண்ணிருப்பா, அவனும் இவ வேல்யூ தெரியாம கழட்டி விட்டு போயிருப்பேன். இட்ஸ் ஆல் இந்த கேம் வச்சு என் சாவை கெடுத்துட்டீங்களடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைஞ்சு நின்று காருக்கு முன்னாடி வந்து விழுந்தேன். ஜீப்புடா சர்ருபுருன்னு போயிட்டீங்களடா. பாஸ் ஸ்டாப் இட். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். தற்கொலை ஒரு கோலத்தனம். கஷ்டத்தை எதிர்த்து
தப்ப தள்ளி போட்டுட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் தானே சொல்ல போறேன். அப்படின்னு யாரா சொன்னா? நாங்களே சூசைட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். வெல்கம் டு தி சாவு சங்கம். யுவர் குட் நேம்? அதிசயராஜ். மேட்ச் ஆகலையே. ஐ நோ. சரி, அதை விட மே ஐ நோ யுவர் டெத் ரீசன்? 272 பேரு கூட ஒரு மலேசிய விமானம் காணாம போச்சு. ஆமா. அதே மாதிரி என் மனசும் காணாம போச்சு. யார் இந்த புது டியூ? இவன் என்ன பண்றான் இங்க? ஜீப் முன்னாடி வந்தவன் தான் ஐ நீங்க. அம் அதிசயராஜ் ஃப்ரம் யூகே. தள்ளி நின்று பேசுற. காண்டு பிடிச்சவன். யூகேனா என்ன? உறையூர் குப்பம். ஆ? சின்ன வயசுல இருந்து எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என் மாமா பொண்ணு நான் டிவியில வந்தா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அது நடக்கவே இல்லை. தட்ஸ் வே ஐ அம் ட்ரைங் சூசைட். ஓ. ஆமா, கழுத்துல என்னடா கேமரா? செல்ஃபி ப்ரோ. நான் சாகிறத நானே ஷூட் பண்ணி ஏதாவது டிவியில் வந்துச்சுன்னா அதை அவ பாப்பா இல்லையா? அது போதும் எனக்கு. அது போதும். அப்போ உனக்கு பிரியாணி வேணாமா? வேணும். சிக்கன் பிரியாணியா சொல்லு மச்சி. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரோசி பிரியாணி அப்படி தாண்டா இருக்கும். மூடிக்கு தின்னு. அடுத்து நாம எங்க, எப்போ, எப்படி சாக போறோம்? பக்கத்துல தான். இவ்வளோ நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இப்போ சாவ போறோம். அதை ஏன் பிரதர் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா எனர்ஜியா சொல்லுங்க. ஜாலியா சாக போறோம். டேய் புல்டா கூடி விடுறா. யார் பதறாத. உங்க ஓனர் பிரின்ஸ் சொல்லியிருந்தார்ல, 3 கெஸ்ட் வருவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி நல்லா பார்த்துக்கோன்னு. ஆமா, அது நாங்க தான். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்களே, நான்லாம் உங்களை விட மாட்டேன். 4 பேரா? 3 பேர் தானே இருக்கான். 3 பேரா? நான் ஒண்ணு, இந்த பொண்ணு ஒண்ணு, அவன் ஒண்ணு. அப்ப 4ஆவது உன் கண்ணுக்கு ஒருத்தன் தெரியறானா? கதிரு, இவன் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இவன் மூஞ்சி ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, ரத்தம் செத்துருவீங்க. பார்த்தா பயமா தான்டா இருக்கு. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. தோ இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான். தோ இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான். தோ இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதனாலதான் சொல்றேன், இங்க தங்குறது சேஃப் இல்ல, போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டான். இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட. நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டவங்க. டேய், நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் இங்க தங்க வச்சியன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை 7 குள்ள ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வாராஜா வாராஜா வாராஜா. என்ன ராஜா இப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி. இருட்டுக்குள்ள என்ன அங்கிட்டு கிண்டுமா தேடிட்டு இருந்த? கேண்டில் தேடிட்டு இருந்தியா? அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண. கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருட்டுக்குள்ள விட்டு படம் எடுக்க போறாரா? பண்ணாடா, கால்ல விழு ராஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன். பேய் கூட பேசுவானா? அப்போ இங்க பேய் இருக்கா கதிர்? அதெல்லாம் நீ நைட்டு தெரிஞ்சிடும். வா வா, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். என்ன 3 பேர் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. பொம்பளை புள்ள இருக்கிற வீட்ல கெட்டப்ப பாரு, கெட்ட கண்ணுல பூ விழுந்துருக்குது. டாக்டர் காட்டின அறிவேனா? போட போட. கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்குள்ள வேலை. போட போட போட. நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. ரோஜா
நாயி கடிச்சிருச்சா? என்னடா அது காண்டாமிருகத்துக்கு கவுன் போட்ட மாதிரி வந்திருக்க? ஏய் ரொம்ப நேரமா உனக்கு ஒண்ணு காட்டணும், பாக்குறிய? பக்கத்துல வராத. ஒரே ஒரு வாட்டி காட்டுறேன், பாக்குறிய? உன் மூஞ்ச பாக்குறதே கஷ்டம், சொன்னா கேளு. வேணாம், எனக்கு வேணும். நெத்தியில சுருட்ட முடி. அட கரும்பு முடிச்சவனே, இத போட்டு ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? This is my uncle daughter. She's a doctor. யூ ஆர் தி கம்பவுண்டர்? No, I am carpenter. நான் கூட கழுத மேய்க்கிறேன் Thank you, நினைச்சேன். thank you. இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்கு இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா நான் செத்தது வேஸ்டாருல எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு. Bye, bye. பாத்ரூம்ல இருக்க பள்ளி சுத்துற போற அப்பா. போயிரு 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 போயிரு, மூஞ்சிலே முடிக்காத. வந்தது. மாயம்மா, இவ்வளவு நாள் அந்த வீடு நம்மளோட கோட்டையா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிம்மதியை கெடுக்கிறானுங்க. நம்ம ஓனர் ஃபாரின்ல இருந்ததுனால நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வந்துருவங்களை பார்த்தா இங்கேயே தங்கிடுவானுங்க போல இருக்கு. எத்தனை பேரு? 4 பேரு. இல்ல 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 3 பேரு. அவனுங்க 4 பேரோ 3 பேரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுங்களை வெளியில அனுப்பணும்னா அது மங்களாவால மட்டும்தான் முடியும். அந்த மங்களா இங்க வரணும். அந்த மங்களா இந்த மங்களாவுக்கு வரணும். எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி தான் போயிட்டு இருக்கு. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காத, இங்கே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ம். ஐயோ, டேய் கேட்டரா பேசிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை மச்சி. ப்ரொடியூசர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பவர் ஸ்டார் டேட்ஸ் இருக்கு, அவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணுறியான்னு கேட்டார். சாரி சார், அதுக்கு தற்கொலையே பெட்டர்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். டேய் அவங்க அக்கா மாமா பண்ண தப்புக்கு இவன் என்னடா பண்ணுவா? டேய் என்னடா ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? அவட்ட போய் கேள்றா. சின்ன பொன்றா அவளுக்கு என்னடா தெரியும்? நாம தான்டா புத்திமதி சொல்லி புரிய வைக்கணும். ஆமாடா, நான் போய் தற்கொலை பண்ணிக்காம சொன்ன உடனே ஓகே குமரன் தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை லைஃப்னு உடனே பிளானை ட்ராப் பண்ணிடுவாளா? அவளை விடு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தற்கொலை பண்ணிக்காதுன்னு, நீ கேட்பியா? மாட்டல்ல. ம், நீ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறனால வேணா ஒன்று செய்யலாம். ஒரு 3 நாளைக்கு தற்கொலையை போஸ்ட்பான் பண்ணலாம். அதுக்குள்ளே அவளை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம சந்தோஷமாக செத்து போயிடலாம். என்ன சொல்கிற? ஐயே என்னாலாம் 3 நாளாக வெயிட் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. பா நீ தானப்பா சொன்ன சின்ன பொண்ணு ஸ்வீட் கேர்ள்னு. நாம செத்து போனதுக்கப்புறம் அவள் தனியாக இருப்பா. அதுக்கப்புறம் அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா அவள் மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உத்து பாடுறா. டேய் மச்சி, அவள் அழுதுட்டு இருக்காடா. முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா. போடா. 3 நாள் போஸ்ட் பாண்டு இல்லை போஸ்ட் மாட்டான், பார்த்துக்க. நிஷா, அடடடடடா பின்னிட்டமா பின்னிட்ட. ஹெட்ஸ் ஆஃப் யூ, ஹெட்ஸ் ஆஃப் யூ. பின்ன நிஷா இல்ல. சரிடா செல்லம், ஒரு கதை ஒன்று சொன்னியே, யாரோட கதைடாமா அது? அண்ணே, பீஸா படம் பார்த்தது இல்லையா? ஆமா, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? சூப்பர். சரி அதை விடுங்கண்ணா. 3 நாள் சூசைட் போஸ்ட்போன் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டானா? நாங்க யாரு? பக்கா பிளான் செஞ்சுட்டோம்ல. பாக்குறான் மூஞ்ச மொத்த மாடலேஷன் மொத்த. இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா. ரொம்ப அதிகமா இருக்குமா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, கண்டுபிடிச்சிருவா போ. நான் கதிர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். எங்க அப்பா கிட்ட 3 வாரம் டூர் போறேன்னு கப்சா விட்டுட்டு தான் வந்தேன். இன்னும் 3 நாள்ல போகலன்னா எங்க அப்பா என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. ப்ளீஸ் அண்ணா. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்காம்மா, கண்டினியூ பண்ணுமா. நான் தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேனே. மத்தியானம் பிரியாணி எப்படிமா இருந்துச்சு? ஐயோ பிரியாணி செம்ம மொக்கையா இருந்துச்சுண்ணா. நைட்டுக்கு பீட்சாவும் ஆட்டுக்கால் பாயாவும் சொல்லிருங்கண்ணா. ரொம்ப கேவலமான காம்பினேஷனா இருக்கேம்மா. இது திங்கிறதுக்கு விஷத்தை குடிச்சு செத்துறலாமே. இதுக்கு மேல நான் நின்னேனா எனக்கு சிரிப்பா வந்துடும். நான் கிளம்புறேன்மா. அண்ணா என்னம்மா? அது கூட ஒரு பெப்சியும் சேர்த்து சொல்லிடுங்கண்ணா. பாயா பீஸா பெப்சி. நான் வர்றேன்ப்பா. டேய் 3 நாள் போஸ்ட்போன் பண்ண ஒத்துக்கிட்டாளடா? இல்லடா,
ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கு அவ ஒரு காரணம் சொன்னா பாரு, அதான் மச்சி ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்னடா சொன்னா? எனக்காகலாம் ஒத்துக்க முடியாதான், கதிர்க்காக வேணா ஒத்துக்கிறேன்னு சொன்னான். டேய், அவ ஏன்டா எனக்காகலாம் ஃபீல் பண்றா? சின்ன பொண்ணு, உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், விடுமச்சி. சும்மா விளையாடாதடா. நான் ஏன்டா விளையாடுறேன்? உன் கதையை கேட்டால அதான் ஃபீல் ஆயிட்டா. 3 நாள் எப்படியும் நம்ம சாக போகிறான். ஒரு பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றின மாதிரியாவது இருக்கும். என்னவோ போ, 3 நாள் தான், அதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. எப்படியாவது பேசி அவளை அமுச்சு வச்சிரு. நீ போ மச்சி, எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியாக படுத்துங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ போ போ போ, போயிட்டே இரு மச்சி, போ. மெர்சலாயிட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். ஏன் கட்டுடல் மேனியை கட் பண்ணி விற்று காசாக்கத்தானே? இது கட்டுடல் மேனி இல்லடா, காட்டெருமை மேனி. ₹1 வாங்க மாட்டேன். கலாச்சது போதும். எப்போ சாகுறோம்? நாங்கள் 3 நாள் கழிச்சா சாக போகிறோம். நீ எப்போ வேணாலும் செத்துக்க. 3 டேஸில் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்மா. ஒருவேளை நாங்கள் சாகலைன்னா நானே உன்னை விஷத்தை வச்சு கொன்னுடுறேன். டேக் யூ ஹேண்ட்ஸ் அப் மீ. புரியலை? கையேறான்னு இங்கிலீஷில் சொன்னேன். ஓ, தேங்க்யூ. என்ன உள்ளேருந்து புகையா வருது? ஐயோ டேய், ஸ்ப்ரிங் மண்டே தீ குளிச்சு கருகிட்டான்டா. என்ன அதுக்குள்ள அவன் போட்டோவை மாட்டிட்டாங்க? என்ன செய்றான்? இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன் இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. இப்ப நானு, அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க ஃபிகரு, இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக, உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. இவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற அந்த டிராவலிங் டயத்திலே ஜன்னல் ஓரமாக இவர்கள் அமர்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சீட்டை போட்டு வையுங்கள். வேண்டுமானால் டிராவல்ஸ் ஓனரும் நான் பேசிக் கொள்கிறேன். அவர்கள் பயங்கர பயந்தாங்குழியா இருக்கிறாங்க, தொடரடிங்கா இருக்காங்க, சின்ன மேட்டுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் மை ஃபாதர். இவர்கள் கியூட்டாக, ஸ்வீட்டாக, நீட்டாக சாவதற்கு ஒரு வழி செய்யும் ஐயா. வாருமையா, 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 தாருமையா, தாருமையா, தாருமாரா, தாருமையா. வீடு பூரா கொசு மருந்து அடிச்சு வச்சிருக்கான் பாரு. வாருமையா, தாருமையா. அறிவு கட்டவனே, வேண்டறதா ஓ சாவுக்கு மட்டும் வேண்ட வேண்டியதாடா. எதுக்குடா எங்க சாவுக்கு சேர்த்து வேண்டற? ஏய், அதெல்லாம் முடியாது. ஒண்ணாவே வந்தோம், ஒண்ணாவே டிக்கெட் வாங்கிட்டு போவோம். உன் கூட எல்லாம் எவனும் சாக முடியாதா? பட என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? நீங்க என்னடா சொன்னீங்க 3 நாள்ல சாகலாம்னு? இன்னைக்கு என்ன சாகரமா இல்லையா? டேய், இன்னைக்கு எவன் தற்கொலை பண்ணிக்கிறானோ இல்லையோ, உன் கூட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். That's a spirit. You are the gentleman. அதிசயம், இங்க எவனையும் நம்பாத. இப்படிதான் சாவ போறேன்னு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்காங்க. எவன் சாவறானோ இல்லையோ, இன்னைக்கு நைட் நம்ம சேர்ந்து சாவலாம். கெட் ரெடி. That's a spirit. You are the gentlewoman. மங்களா வராமாயம்மா. எப்போ? இன்னைக்கு பௌர்ணமி. அந்த பங்களா விட்டு அவங்கள ஓட வைக்கிறதுக்கு மங்களா வராமாயம்மா. மங்களா வரா. அன்பார்ந்த தற்கொலை பெருமக்களே, இன்றைய பொக்கிஷங்களே நாளைய பிணங்களே, இந்த அதிசயராஜ் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற ஆயுதத்தை ஒன்று எடுத்துக்கங்க. ப்ளீஸ் டேக் திஸ். ப்ளீஸ் டேக் திஸ். ப்ளீஸ் டேக் திஸ். என்னடா கத்தி துரு பிடிச்சிருக்கு? நீ கூட தான் துரு பிடிச்சிருக்க. புது கத்தியில அத்துக்கிட்டோம்னா இம்மிடியேட்டா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இத்து போன கத்தியில அத்துக்கிட்டா செப்டிக் ஆகியாவது கன்ஃபார்மா செத்துருவோம். இப்போ இந்த வாட்சில 12 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. இது 12 மணி ஆகும்போது 12 வாட்டி டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் வரும். ஒவ்வொரு டங்குக்கும் ஒவ்வொருத்தன் டங்கு வர அருகணும். கையில கால்ல கிடைக்கிறத அத்துக்கிட்டு செத்து தொலைங்கடா. சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போங்கடா. Why you torturing me? பேசியே கொள்றானே. Okay guys, let's go take that self selfie. Come on, come on. Okay, thank you. Facebookல லோட் பண்ணனும். எல்லாம் ஒரே டைத்துல அத்துக்கணும். Okay, all the best. Give me 5. போடாடே. No 5. Okay. 5 5 5. Everything 5. கத்தியில கைய நானும் everything 5.
நிமிஷத்துல அனாத பணமா சாக போறாங்களே, எப்படியாவது தடுத்தாங்கணுமே. குமரா திங்க் பண்றா, திங்க் 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 திங்க். என்னடி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அறுத்துட்டு செத்துட்டா மட்டும் கதிர் உன்னை லவ் பண்ணிடுவானா? என் காதல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலண்ணா. இருக்கு, இன்னொரு சான்ஸ் இருக்கு. சப்ப மேட்டர் தான். என்ன மேட்டர்? மேட்டர் தான் மேட்டர். புரியலையே. இல்ல கதிரு கூட அப்படியே ஒரு 15 நிமிஷம் 15 நிமிஷம் அவனை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துறேன். ஐயோ என்னால முடியாதுப்பா. கதிர் என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஒன்னும் நினைக்க மாட்டான். ஒன் மேன் ஃபீலிங், அனதர் மேன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? ஒரு ஆம்பளை ஃபர்ஸ்ட் அடிச்ச குவாட்டரையும் முதல்ல முடிச்ச மேட்ரையும் மறந்ததா சரித்திரமே இல்லை. அதனால நீ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு இப்போ ஏதோ சொல்ற? இல்ல 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 ஒன்லி கிஸ் தான். இங்க பார், கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். மும்மைக்கான் பாட்டு டிவியில வந்தாவே மூஞ்சியை முடிக்குவேன். நீ மட்டும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு வையேன், ஒரு கன்னி பொண்ணுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட்டமேன்ற கில்ட்டி ஃபீலிங்லேயே அவன் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இந்த மேட்டர்ல போதி தர்மனே இருந்தாலும் கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணுவார். இதை விட நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா. காலில் கூட விழுகிறேப்பா. கிஸ்னா மட்டும் ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்துல நான் அனுப்புறேன். வாயில சென்ட் அடிச்சு ரெடியா இரு. என்ன என்னது? டேய், நிஷா செத்துட்டாளடா? சொல்றா. ஆட போங்கடா. இதே கேள்விதான் அவளும் கேட்குறா. அதப்புறம் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. என்னடா உளறிட்டு இருக்க? மேட்ருக்கு வாடா. அதே தான். அதுக்கு தான் அவளும் உன்னை கூப்பிட்றான். புரியுற மாதிரி சொல்றா. கடுப்பேத்தாதடா. டைம் ஆச்சுடா, நான் சாவ போறேன்டா. எப்பா உன்னை யாரும் சாக வேணான்னு சொல்லல. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு, அதை முடிச்சு நீ தாராளமாக செத்துப்போ. உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒன்றும் வேணாம். நிஷாவை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்படியே லைட்டா ஸ்லாகிட்டும். என்னடா பேசுற? லூஸ் ஆயிட்டியா நீ? சாவறதுக்கு முன்னாடி மென்டல் ஆயிட்ட போல் இருக்கு. ஹலோ பாஸ், பைத்தியம் எனக்கு பிடிக்கல, நிஷாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நிஷாவுக்கு லைஃப்ல லவ்வே இருந்தது கிடையாதுல. ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்க முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு முத்தம் கிடைச்சிருக்காது. அதனால சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன லொஜாக்ஸ் மொஜாக்ஸ்களை ஓ மூலமா நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாளோ என்னமோ. இதுல எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. ஒரு முத்தம் தானடா, தயவு செய்து குடுறா, உயிரை வாங்காதடா. இதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா, நான் உனக்கு விருப்பம் இல்லைன்னு போய் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆனா நீ ஏன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாகக்கூடாது? நான் அவளை அப்படி பார்த்தது இல்லடா. இப்ப பாரு. டேய், சாவர நேரத்தில் எனக்கு எதுவும் தப்பா படுதுடா. ஆனா என்னால் இப்ப இருக்க நம்ப முடியலடா. நிஷா எப்படி கேட்டிருப்பான்னு. குமரன், எனக்கு டைம் இல்லை, நான் சாவணும். ஓகேவா இல்லையான்னு கேளு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. இன்னும் 2 நிமிஷம் தான். இல்ல நிஷா, நான் பேசிட்டு இருக்கேன். எப்படி முடிச்சிருவேன்? கருவம் மானங்கிட்ட புலப்படாது பச்சி. ஓகேன்னு சொல்றா. ஒரு முத்தம் தானடா. டேய், அவன் என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க முடியும்? இப்பெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கறதாண்டா ட்ரெண்டு. ஒத்துக்கிடா. நீ முத்தம் கொடு, மற்ற எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா. ஓகே தானே? டேய், ஹலோ, எனக்கு லேட் ஆகுது. வச்சுக்கலாமா வேணாமா? அட இருமா, இந்த பறக்கிற. டேய், ஒரு பொம்பளை பிள்ளை அவளே இவ்வளவு ஓப்பனா கேட்கறா. உனக்கு என்னடா? ஒத்துக்கடா. சரி ஒத்துக்கிட்டா. நீ போய் ரெடியா இரு. 2 நிமிஷத்துல நான் அனுப்பி வைக்கிறேன். போ. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். மாப்பிள்ள சரின்னு சொல்றா, ப்ளீஸ்ரா. ஓகே மச்சி, முத்தம் தானே, கொடுத்துட்டு வந்துடுறேன். சாவறதுக்கு டைம் ஆச்சு. டேய், என்னடா சண்டைக்கு போற மாதிரி போற? கொஞ்சம் கியூட்டா நீட்டா குளிச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு கமன்னு போடா. அப்பதான் குடுக்குற முத்தம் கும்முன்னு இருக்கும். போடா டேய். சடமண்டைய செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. போடா. தெரியும்டா, நீங்க 2 பேரும் சத்தியமா சாக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய், எங்கடா அந்த பொண்ணு? டேய், அந்த பொண்ணை கொன்னுட்டீங்களா? கொன்னு போச்சுட்டீங்களா? டேய், அந்த பொண்ணை கொன்ன உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்குறது இருக்கட்டா, நீ முதல்ல பல்லு வளர்க்க பிரஷ்ஷ வாங்கு. கிட்ட வர முடியல. போய் தொலை. மாப்பிள்ள நீ ரெடியாகு. பாருடா என்னம்மா உழைச்சிருக்கான்னு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். டேய், நான் அவங்க 2 பேருக்கும் 10 to 12 யமகண்டம் ராவுகாலம் பார்த்து லாஸ்ட் நைட்டு ஃபிக்ஸ் பண்ணா
நீ அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஃபிக்ஸ் பண்றியாடா மாமா பையா? படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இதுதான் நீ எடுக்கிற படமா? நான் சொல்றது முதல்ல கேளு. இங்க நான் ஒன்றும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வரல, அவங்கள சேர்த்து வைக்க தான் வந்துருக்கீங்க. அதுக்கு எதுக்குடா என்ன கூட்டு வந்த? டேய் கூறு கட்ட குப்பை, விட்டுருந்தா நீ செத்துருப்படா. நீ மட்டும் இது கோஆப்ரேட் பண்ணு, உன்னையும் ரோஸ்மேரியும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஓ, தொழிலே அதுதானா? எக்ஸாக்ட்லி. சரி வா. ஏய், நீ சொன்ன மாதிரி ரோஸ்மேரி என் கூட சேர்த்து வச்சிருக்கீல்ல? சத்தியமா. ஓ மேல? உன் விக்கு மேல சத்தியமா. வா. வாழ வைக்கும் காதலுக்கும் ஜெய். காதலுக்கும் டேய், டேய், கண்ணை குத்திராரா? ஆமா 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 பையா ஜெய். அப்புறம் மச்சி எப்ப சாகலாம்? சாவும் வேணாம் மண்ணு வேணாம், விட்டு போடா. தெரியும் மச்சி, தெரியும். கிரிக்கெட் ஆடணும்னு ஒரு தடவை பேட்டை கையில் எடுத்துட்டோம்னா டெய்லி டே நைட் மேட்ச் தான். டேய், எனக்கு எப்படா மேட்ச்? ரிட்டையர் ஆனவங்களெல்லாம் மேட்ச்ல சேர்க்கறது கிடையாது. டேய், நானும் சச்சின் ஒரே பேட்ச். நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? உன்னோட மேட்சை நான் லைவா டெலிகாஸ்ட் பண்றேன். ஆனா என்ன, அனிமல் பிளானட்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணணும். டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பா டெய்லி நைட் 12:30 ஷோ. சிரிச்சுக்க வைக்கவே இல்லாம. ஓகே. கதிர், கதிர், என்ன மாடுலேஷன் மார்கழி மாச டாக் மாதிரி ஆயிடுச்சு? வாய்ஸ் மட்டும் இல்லடா, வாக் கூட மாறிடுச்சு. ட்ரவுசர் பெருசா இருக்கு. கதிர் பேபி, ஏன் இந்த பண்ணிங்களோட தண்ணியில உட்காந்துருக்க? நாங்க பண்ணீங்கல்ல, நீங்க தான் உள்ள பண்ணீங்க.